சொந்தங்களுக்கு வணக்கம். இடிமுழக்கத்தின் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைய நாள் 5ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலே உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக சிறைச்சாலைகள் தொடர்பிலே இது ஒரு அரசாங்கத்துக்கு தலையிடியை கொடுக்கின்ற ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருப்பதாக தெரிகின்றது. இந்த சிறைச்சாலை விடயங்கள் மேலும் ஒரு அலையாகலாம் என்றும் நீதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலும் அது தொடர வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் அவருடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய பேச்சு இருக்கின்றது. உண்மையில் இந்த சிறைச்சாலை அண்மையிலே நடைபெற்ற மகர சிறைச்சாலை விடயத்திலே மனித உரிமைகள் அமைப்பு கூறியிருக்கின்றது. இந்த விடயம் என்பது ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கலாம், அரசாங்கத்துக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விடயங்கள் நடைபெறுகிறது என்றும் நாங்கள் செய்தியின் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. கடந்த ஜூலை மாதத்திலே நீர்கொழும்பு சிறையிலே மிக பெரும் கலவரம் ஏற்பட்டிருந்தது. அதனால் பல கைதிகள் அந்த சிறைகளிலே இருந்து பெருமளவான மாற்றங்களை கண்டிருந்தார்கள். வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் வேறு ஒரு சிறையிலே சிறு சம்பவம் ஏற்பட்டிருந்தது. அதன் பின்னர் இப்பொழுது மகர சிறையில் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் சொத்து இழப்பு அங்கே ஏற்பட்டிருக்கின்றது மகர சிறையிலே. இது அண்மையிலே நடைபெற்றிருக்கின்றது. கடந்த 1ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் சொத்து இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு சிறைச்சாலை அமைப்பிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும், அரசுக்கு ஒரு சிரமத்தை அல்லது அதற்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகத்தான் இது நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. ஏனென்றால் அரசாங்கத்தை ஒரு நெருக்கடி நிலைக்குள் தள்ளி ஒரு மாற்று ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அங்கு ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த விடயங்கள் அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஊழல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பாரிய குற்றச்செயல்களிலே ஈடுபட்டவர்களுக்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் அரசாங்கத்தை மாற்றியமைக்க வேண்டும். அந்த அரசாங்கத்தை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் மக்களை போராட்டங்களுக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும். எல்லா விடயங்களுமே மக்களை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளி அரசாங்கத்தை மாற்றியமைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது, இல்லையா? சிறைச்சாலை என்பதும் அது மக்களோடு சம்பந்தப்பட்டது. அங்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அவர்களின் உறவினர்கள் அங்கே சிறையிலே இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு துயரம் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அரசாங்கத்தின் மீதுதான் பாய்வார்கள். அவ்வாறான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் அவர்கள் நினைக்கின்றவற்றை சாதிக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இந்த விடயங்களுக்காகத்தான் இவ்வாறு இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நீதி அமைச்சர் சொல்கின்றார், இந்த சிறை மோதல்கள் அலையாக மாறுமா என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பிலே அவர்கள் விசேட அவதானத்தை செலுத்தியிருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சிறைச்சாலை கட்டமைப்பை திட்டமிட்ட வகையிலே பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். விடயம் நேற்று நாடாளுமன்றத்திலே நடைபெற்ற அமர்விலே தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் நீதியமைச்சர். அண்மையிலே நடைபெற்ற மகர சிறைச்சாலை மோதல் தொடர்பிலே அவர் விசேட கூற்றை முன்வைத்து அவர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கின்றார். மகர சிறையிலே கடந்த 1ஆம் தேதி மாலை 3:45 மணியளவில் 3 கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி கூச்சலிட்டு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலை அதிகாரி அங்கு சென்று அவர்களுடன் பேச்சு நடத்திய போதிலும் ஒரே நேரத்தில் சுமாராக 1000 கைதிகள் ஒன்று கூடி கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஆயுதங்களை பாதுகாப்பாக மறைத்து வைத்துவிட்டு பிரதான இரும்பு வாசல்களை மூடியிருக்கின்றார்கள். என்றாலும் கைதிகள் கதவுகள் மீது கற்களால் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள்.
சமையலறை, உணவு உண்ணும் இடம், வைத்தியசாலை, பதிவு பிரிவு மற்றும் அலுவலக பகுதிகளை சேதப்படுத்தியும் தீயும் வைத்து அளித்திருக்கின்றார்கள். இந்த இணையதளங்களிலே வெளியாகிய படங்களை நீங்கள் பார்த்தால் எல்லாம் எரிந்து அழிந்து அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதன் பின்னர் தான் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அமைச்சர் சொல்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் கைதிகளுக்கு இடையிலான முரண்பாடாக இருந்த போதிலும் மகர சிறையில் அவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஒரே கட்டடத்தில் 1000 பேர் ஒன்று கூடியமை சந்தேகத்துக்கு உரியது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கைதிகள் கூண்டுகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக சமையலறை, உணவும் இடம் மற்றும் வைத்தியசாலை போன்றவை திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மகர சிறைச்சாலை மோதலுக்கு வெளியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெற்றுள்ளதா என்பது தொடர்பிலே பல்வேறு கோணங்களில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். தற்காலிக ஏற்பாடாக வேறு சிறைகளில் உணவு சமைக்கப்பட்டு மகர சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு தீ வைத்து அளிக்கப்பட்டமை மக்களின் வரி பணத்தையே பாதிக்கிறது என்பதை கைதிகளின் உறவினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறைச்சாலை கட்டமைப்பில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண எனது தலைமையில் அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் சிறைச்சாலை மோதல்கள் அலையாக உருவெடுக்குமா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். 3 சிறைச்சாலைகள் தொடர்பில் விசேட தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் அதற்கமைய சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதி அமைச்சர் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் தொடரும் இடத்து அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செயற்படுத்த துவங்கியிருக்கின்றார்கள். இதனால் பல்வேறு விடயங்கள் இங்கே மாற்றங்களை காணும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது சிறையில் இருக்கக்கூடிய அந்த முறைகள் மாற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமாக ஒன்று கூடக்கூடிய தன்மைகள் மாற்றப்படும் வாய்ப்புகளும் இதனூடாக காணப்படுகின்றது இல்லையா? கடந்த காலத்திலே தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடினால் அங்கே மிக பெரும் ஒரு புலனாய்வு பார்வை இருக்கும். அரசாங்கம் அந்த மக்கள் மீது மிக பெரும் ஒரு புலனாய்வு பார்வையை பார்க்கும். இவர்கள் ஏன் ஒன்று கூடுகிறார்கள், எதற்காக ஒன்று கூடுகிறார்கள், ஏதோ ஒன்றை செய்ய போகின்றார்கள் என்றொரு விடயம் இருந்தது. தமிழர்கள் மீது அவர்கள் மிக பெரும் கண்காணிப்புடனே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அதெல்லாம் மாறி மிக பெரும் தலையடியாக தென்னிலங்கை சிறைகளிலே வந்திருக்கின்றது. சிறைகளின் ஊடாக ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் இந்த விடயங்கள் தென்படுகின்றன. சிறைகளை உடைத்து கொண்டு வெளியிலே வந்து மக்களோடு சேர்ந்து ஒரு அதாவது ஒரு அபாயகரமான சம்பவங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயங்கள் இருப்பதாகத்தான் தென்படுகிறது இல்லையா? அரசாங்கத்தை மாற்றம் செய்வதற்காகத்தான் இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதான ஒரு நோக்கம் அல்லது ஒரு சந்தேக கண் இருக்கின்றது. கடந்த காலத்திலே கோடபாய அரசாங்கம் இவ்வாறு தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அன்றைய காலத்திலே அந்த அரசு இருந்த காலத்திலே மக்களுக்கு மிக நெருக்கடியான சூழல் இருந்தது. எரிவாயுவை பெற முடியாத சூழ்நிலை இருந்தது மற்றும் எரிபொருட்களை பெற முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் மக்களும் அந்த போராட்டத்தோடு ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் இன்று எதற்காக, அதாவது இந்த போராட்டங்களை அல்லது ஒரு துன்பியல் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய இந்த விடயங்கள் ஏன் செயற்படுத்தப்படுகின்றன என்ற அந்த விடயங்கள் வந்து உண்மையிலே பலராலும் ஊகித்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிறைகளில் நடைபெறுகின்ற சம்பவங்கள், அதாவது இந்த செய்திகள் வெளிவருகின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களிடமிருந்து மறு செய்தி வருகின்றது. அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்துகின்ற ஒரு செய்தி உடனடியாகவே வெளியிலே வரக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் நடைபெற்ற உடனேயே அந்த செய்தி வெளியிலே வந்து விடுகிறது.
அப்போ ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட வகையிலே தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நீதி அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு அலையாக மாறுமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்காக முன்கூட்டியே அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கின்றார். நல்லது அன்பு சொந்தங்களை, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல்.